நாங்கள் ஏற்கனவே உருவாக்கி வைத்துள்ள இவ்வாறான ஒரு இணையதளத்தில் எவ்வாறு ஒரு காட்சி திரையையும் எவ்வாறு ஒரு படத்தொகுப்பையும் உட்படுத்துவது என்பது தொடர்பாக இப்போது பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி இணையதளத்தில் உள்ள இந்த காட்சி திரையை போன்ற ஒரு காட்சி திரையையும் இங்கே படங்கள் என்ற மெனு ஐட்டத்திற்கு கீழே இவ்வாறான ஒரு படத்தொகுப்பையும் எவ்வாறு நாங்கள் இவ்வாறான ஒரு இணைய பக்கத்தில் உட்படுத்துவது என்பது தொடர்பாக இப்போது நாங்கள் பார்ப்போம். இதிலே மாற்றங்களை செய்ய வேண்டுமாயின் ஏற்கனவே சொன்னது போல இதனுடைய நிர்வாக பகுதிக்கு நாங்கள் செல்ல வேண்டும். இதனுடைய நிர்வாக பகுதியாக அட்மினிஸ்ட்ரேட்டர் இங்கே டைப் பண்ணி என்டர் பண்ணும்போது அதனுடைய நிர்வாக பகுதிக்கு நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். இதிலே எமது இணைய பக்கத்தை நாங்கள் பார்க்க வேண்டுமாயின் வியூ சைட் என்ற பட்டனை கிளிக் செய்யும் போது அதனுடைய பக்கத்தை நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதிலே நாங்கள் ஏற்கனவே டெம்ப்ளேட்ஸை நிறுவியது போல இங்கே இந்த படத்தொகுப்புக்குரிய ஒரு மொடியூலை நாங்கள் இங்கே நிறுவ வேண்டி இருக்கின்றது. ஆகவே இந்த படத்தொகுப்புக்குரிய மொடியூலை நாங்கள் இணையதளங்களின் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதனை விட்ஜெட் கிட் என்று சொல்வார்கள். இவ்வாறான மொடியூலை நாங்கள் இணையதளங்களின் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு நான் ஏற்கனவே தரவுரைக்கு வைத்துள்ள ஒரு மொடியூலை இங்கே நான் ஆட் பண்ணுகின்றேன். அதனை தெரிவு செய்த பிற்பாடு அதனை அப்லோட் எனும் இன்ஸ்டால் எனும் பட்டனை கிளிக் செய்யும் போது அது எனது கணினிக்கு நிறுவப்பட்டுவிடும். இவ்வாறு நிறுவப்பட்ட பிற்பாடு இந்த மொடியூலை பயன்படுத்தி நான் ஒரு ஸ்லைட் ஷோவை உருவாக்கி கொள்ள வேண்டும். இவ்வாறு நான் ஸ்லைட் ஷோவை உருவாக்குவதற்கு இந்த ஸ்லைட் ஷோ என்ற பட்டனை கிளிக் செய்யும் போது இங்கே முதலிலே நான் ஸ்லைட் ஷோவை உருவாக்க வேண்டும். இதிலே நான் அந்த ஸ்லைட் ஷோவுக்குரிய பெயரை இங்கே தெரிவு செய்ய வேண்டும். நான் இங்கே தமிழிலே படத்தொகுப்பு எனும் ஒரு பெயரை கொடுத்து இதிலே 3 படங்களை நான் சேர்த்து கொள்கின்றேன். இவ்வாறு நான் இங்கே 3 படங்களை தெரிவு செய்த பிற்பாடு தேவையெனில் இதுக்குரிய கேப்ஷனை நான் தெரிவு செய்து கொள்ளலாம். இந்த கேப்ஷனை நான் இமேஜ் 1 என்று டைப் செய்கின்றேன். அதேபோல் இரண்டாவது படத்தினுடைய கேப்ஷனை இமேஜ் 2 என்று எழுதுகின்றேன். மூன்றாவது படத்துக்குரிய கேப்ஷனை இமேஜ் 3 என்று எழுதுகின்றேன். இவ்வாறு நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரி அதனுடைய கேப்ஷனை எழுதின பிற்பாடு இதனை சேமித்து கொள்ள வேண்டும். இதனை சேமித்து கொண்ட பிற்பாடு இதனுடைய இந்த ஆல்பம் எங்கே வர வேண்டும் என்ற நிலையை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். இதுக்கு எக்ஸ்டென்ஷனில் போய் மொடியூல் மேனேஜரை நாங்கள் கிளிக் செய்யும் போது இங்கே விட்ஜெட் கிட் என்ற ஒரு மொடியூல் இருக்கின்றது. அந்த மொடியூலை கிளிக் செய்து தேவையான நிலைகளை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். இங்கே இந்த பொசிஷனை நான் இதுக்குரிய இந்த டெம்ப்ளேட்ஸுக்குரிய பொசிஷனில் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். இங்கே நான் இன்னர் டாப் என்ற பொசிஷனை தெரிவு செய்கின்றேன். தெரிவு செய்த பிற்பாடு அதை நான் பப்ளிஷ் பண்ண வேண்டும். பப்ளிஷ் பண்ணி எந்தெந்த பக்கங்களில் வர வேண்டும் என்பதை நான் இங்கே தெரிவு செய்யலாம். இதில் நான் எல்லா பக்கங்களிலேயும் வர வேண்டும் என்பதை தெரிவு செய்கின்றேன். இவ்வாறு தெரிவு செய்த பிற்பாடு எந்த ஸ்லைட் ஷோவை நான் அந்த பக்கத்திலே காட்ட வேண்டுமோ அந்த ஸ்லைட் ஷோவை நான் தெரிவு செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே படத்தொகுப்பு என்னும் பெயரில் ஒரு ஸ்லைட் ஷோவை உருவாக்கி வைத்துள்ளேன். அதனை இங்கே தெரிவு செய்து விடுகின்றேன். இவ்வாறு தெரிவு செய்த பிற்பாடு நான் அதனை சேமித்து இப்போ என்னுடைய இணைய பக்கத்தை நான் பார்க்கும்போது அந்த ஸ்லைட் ஷோ வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். நான் இவ்வாறு தான் ஒரு ஸ்லைட் ஷோவை நாங்கள் இங்கே உருவாக்கி கொள்ள முடியும். இந்த தலையங்கம் இங்கே வரக்கூடாதெனில் நாங்கள் இதில் போய் இந்த விட்ஜெட் கிட்டில் போய் இதில் இந்த ஷோ டைட்டிலை நாங்கள் ஹைட் பண்ணி விடும்போது அந்த தலையங்கத்தை நாம் இல்லாது செய்யலாம்.
இவ்வாறு நாங்கள் இந்த மொடியூலை ஆட் பண்ணின பிற்பாடு இனி நாங்கள் ஒரு படத்தொகுப்பை இதிலே காட்டப்பட்ட மாதிரியான இவ்வாறான ஒரு படத்தொகுப்பை எவ்வாறு உட்படுத்துவது என்பது தொடர்பாக இப்போது பார்ப்போம். அதற்கும் ஃபோக்கா கேலரி அதாவது ஃபோக்கா கேலரி என்னும் ஒரு மொடியூல் இருக்கின்றது. அந்த மொடியூலையும் நாங்கள் இப்பொழுது தரவிறக்கி வைத்துள்ளோம். அந்த மொடியூலையும் நான் ஏற்கனவே நிறுவியது போல இதையும் அந்த மொடியூலையும் நான் நிறுவ வேண்டும். இந்த ஃபோக்கா கேலரி எனும் இந்த மொடியூலை நான் நிறுவுகின்றேன். இதே போல பலதரப்பட்ட அதாவது ஆல்பங்களை காட்சிப்படுத்தக்கூடியவாறு பலதரப்பட்ட மொடியூல்கள் இருக்கின்றன. தேவையான மொடியூல்களை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நிறுவிக்கொள்ள முடியும். இவ்வாறு நான் ஒரு தடவை ஃபோக்கா கேலரியை இன்ஸ்டால் பண்ணின பிற்பாடு திருப்பியும் இதில் இன்ஸ்டால் என்ற பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் அதனுடைய நிறுவலை நாங்கள் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இனி இதிலே நாங்கள் தேவையான கேட்டகரியை நாங்கள் உருவாக்கி முதலிலே கேட்டகரியை உருவாக்க வேண்டும். அதனுடைய கேட்டகரியை நான் இங்கே படத்தொகுப்பு என்று டைப் செய்து கொள்ளுகின்றேன். படத்தொகுப்பு என்று டைப் செய்த பிற்பாடு நான் முதலிலே அதனை சேவ் பண்ண வேணும். ஒரு கேட்டகரியை உருவாக்கின பிற்பாடு அதனை சேவ் பண்ண வேணும். இப்போது நான் இமேஜ் படங்களை தெரிவு செய்ய வேண்டும். இதில் இமேஜ் என்ற பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் அதனுடைய படங்களை நான் தெரிவு செய்து கொள்ள முடியும். இதிலே நான் ஒரு படங்களை ஆட் பண்ண வேணும்னு சொன்னால் நியூ ஒன்றை கொடுக்க வேண்டும். இல்லது பல படங்களை ஒன்றாக ஆட் பண்ண வேணும்னு சொன்னால் மல்டி ஆட் என்ற பட்டனை நாங்கள் தெரிவு செய்வதன் மூலம் அதனை ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். இவ்வாறு கிளிக் செய்தவுடன் அதிலே நாங்கள் ஒரு ஃபோல்டரை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். ஃபோட்டோஸ் என்ற ஒரு ஃபோல்டரை நான் உருவாக்கி கொள்கின்றேன். இவ்வாறு ஃபோட்டோஸ் என்ற ஃபோல்டரை உருவாக்கின பிற்பாடு அந்த ஃபோட்டோஸ் என்ற ஃபோல்டருக்கு நான் போய் தேவையான படங்களை நான் இங்கே ஆட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. நான் இங்கே இவ்வளவு படங்களையும் இங்கே ஆட் பண்ணுகின்றேன். ஆட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுகின்றேன். இவ்வாறு நாங்கள் அப்லோட் பண்ணுகின்ற படங்கள் 3 MBக்கு குறைவாக இருக்க வேண்டும். இவ்வாறு அப்லோட் பண்ணி முடிந்தது பிற்பாடு இந்த படங்களை நாங்கள் தெரிவு செய்துவிட வேண்டும். இவ்வளவு படங்களும் எனது படத்தொகுப்பில் வர வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு படங்களையும் தெரிவு செய்த பிற்பாடு இதிலே நாங்கள் தேவையான தலையங்கங்களை தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதிலே நான் படங்கள் என்று டைப் செய்து கொண்டேன். படங்கள் என்று டைப் செய்து அது எந்த கேட்டகரிக்குள்ள வரணும்ன்றதை நான் ஏற்கனவே உருவாக்கி வைத்துள்ள படத்தொகுப்பு என்னும் கேட்டகரியில் வரணும்ன்றதை தெரிவு செய்து விட வேண்டும். இவ்வாறு தெரிவு செய்த பிற்பாடு அதனை நான் சேமித்து கொள்ள வேண்டும். இப்போது ஒவ்வொரு படத்துக்கும் உரிய தம்ப்நெயில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவ்வாறு நாங்கள் படங்களை உருவாக்கின பிற்பாடு இந்த படங்கள் எந்த இடத்தில் வர வேண்டும் என்பதை நாங்கள் முதலிலே தெரிவு செய்து விட வேண்டும். ஆகவே முதலிலே நான் ஒரு மெனு பார் ஒன்றை கிரியேட் பண்ண வேண்டும். மெனு பார் ஏற்கனவே உருவாக்கி இருக்கிறேன். ஒரு மெனுவை நான் உருவாக்க வேண்டும். நான் படங்கள் இதிலே ஃபோக்கா கலரைக்குரிய ஒரு மெனு பாரை நான் இங்கே உருவாக்க வேண்டும். இதில் மெனு ஐட்டம் டைப்பாக நான் லிஸ்ட் ஆஃப் கேட்டகரி ஃபோக்கா கலரைக்குரிய அந்த மெனு ஐட்டங்களை நான் தெரிவு செய்கின்றேன். இதிலே படங்கள் எனும் நான் டைப் செய்கின்றேன்.
டைப் செய்து அதனை சேமித்த பிற்பாடு இப்போது எனது பக்கத்தை நான் வியூ பண்ணி பார்க்கும்போது படங்கள் எனும் ஒரு மொடியூல் ஒரு மெனு ஐட்டம் இங்கே வந்திருக்கும். இதை படங்கள் தொகுப்பை கிளிக் செய்யும்போது தேவையான படங்களை இங்கே பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. இவ்வாறு நாங்கள் இதனுடைய பொசிஷனை நாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த படங்கள் என்ற பொசிஷனை நான் மேலே விட வேணும்னு சொன்னால் இதில் மூவ் அப் என்றதை கிளிக் பண்ண வேணும். இப்போது எனது ஸ்லைட் ஷோவை நான் எனது இணைய பக்கத்தை நான் பார்த்தோமானால் இவ்வாறான ஒரு காட்சி இங்கே தோன்றும்.